Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics lessonல இருந்து Thermal Properties of Matter, Ideal Gas Law அதோட first part தான் பார்க்க போறோம். So 8.2 Thermal Properties of Matter ஓட first part Boyle's law என்ன, Charles law என்னன்னு பார்த்துட்டு இதை combine பண்ணி Ideal Gas Law அதோட equation அதை எப்படி derive பண்றது அதுதான் பார்க்க போறோம். First நம்ம வந்து ஒரு container ஓகே அதோட வால்யூம் வந்து V இதில் வந்து கேஸ் இருக்குது ஓகே கேஸ் மாலிக்யூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் வந்து இருக்குது இந்த கேஸ் வந்து லோ ப்ரெஷரில் இருக்குது இதை வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அதிலேருந்து சில இன்ஃபர்மேஷன் தான் கேதர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அகெயின் ஒரு கண்டெய்னர் ஓகே இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கன்சிடர் பண்ணிக்கோங்க இதில் வந்து கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்குது ஓகே இந்த மாதிரி இப்போது டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம் இப்போது இந்த மாதிரி இந்த கேஸோட டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கும் பொழுது இந்த கேஸோட ப்ரெஷரும் அதோட வால்யூமும் எப்படி ரிலேட் ஆகிருக்கு அதான் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ப்ரெஷரும் வால்யூமும் தே ஆர் இன்வர்ஸ்லி ரிலேட்டட் அப்படிங்கிறாங்க தட் இஸ் ப்ரெஷர் கூடும் பொழுது உங்களுக்கு வால்யூம் குறையும் அல்லது ப்ரெஷர் குறையும் பொழுது வால்யூம் வந்து கூடும் அப்படிங்கிறாங்க ஓகே இது எல்லாமே பாசிபிள் ஒன்லி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இப்போது நம்ம டூ டிஃபரெண்ட் கண்டெய்னர்ஸ் ஓகே இது இந்த ப்ரெஷர் அண்ட் வால்யூமை ரிலேட் பண்ணக்கூடியதான் பார்க்க போகிறோம் ஒரே மாதிரி கண்டெய்னர் இதில் வந்து கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது வால்யூம் வந்து கூடும் அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து சேம் தான் ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது அதோட வால்யூம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது வேற அதே கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை டிஸ்கவர் பண்ணவர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவர் அவர் டிஸ்கவர் பண்ணனால இந்த பர்டிகுலர் லாக்கு வந்து பாயில்ஸ் லா அப்படின்னு கொடுத்தாங்க ஓகேவா ஸோ அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் வந்து த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் வால்யூம் அப்படிங்கிறாங்க ஓகேவா அடுத்தது இதே மாதிரி ஒரு கண்டெய்னர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இப்போது இதில் வந்து ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம் ஹியர் த pressure of the gas is kept constant இப்போது இதோட வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னா they are directly related or directly proportional அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது வால்யூம் ஆஃப் த கேஸும் இன்க்ரீஸ் ஆகுது ஓகே பட் இனிஷியலாக வந்து அதோட வால்யூம் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக இந்த தெர்மல் எனர்ஜி அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அந்த கேஸஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் செப்பரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த ரேண்டமாக அதோட கைனட்டிக் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு ரேண்டமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது வால்யூம் ஆஃப் த கேஸும் ஆட்டோமேட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகும் தட் இஸ் why the temperature of the gas நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்த கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சார்ல்ஸ் லா ஸோ ஜேக்வஸ் சார்ல்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த பர்டிகுலர் லாவை டிஸ்கவர் பண்ணனால இந்த லா பேர் என்னென்னா சார்ல்ஸ் லா அப்படிங்கிறாங்க இப்போது இந்த ரெண்டு லாவையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம் கம்பைன் பண்ணும்பொழுது என்னென்ன வருது உங்களுக்கு ஃபஸ்ட்டு P is proportional to 1/V and V is proportional to T ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது PV is proportional to T அப்படின்னு வருது ஸோ ஈக்குவேஷனில் எழுதும்போது PV is equal to a constant multiplied by T இந்த கான்ஸ்டன்ட் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குங்கிறாங்கன்னா இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த கேஸுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறாங்க இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கான பிக்சர் பார்க்கலாம் இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா டூ செப்பரேட் சிஸ்டம்ஸ் கொடுத்துக்கணுங்க இதை வந்து S1ன்னு எடுத்துக்கலாம் இதை வந்து S2ன்னு எடுத்துக்கலாம் இதில் கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு இதோட ப்ரெஷர் அண்ட் வால்யூம் டெம்பரேச்சர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த கேஸ் எல்லாமே வந்து சேமாக இருக்குது ஸோ இந்த டூ டிஃப்ரெண்ட் சிஸ்டமை நம்ம ஒரே சிஸ்டமாக கம்பைன் பண்ணுறோம் இந்த மாதிரி அப்போ உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு தேர்டாக கிடைக்கக்கூடியது கம்பைன்டு சிஸ்டம் வந்து ஒரு சிங்கிள் சிஸ்டம் ஆக்ட் ஆகுது இந்த இடத்துல இந்த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் அண்ட் தென் டெம்பரேச்சர் இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது வேரி ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா வால்யூம் ஏன்னா இந்த இடத்துல வால்யூம் V இதுவும் V ரெண்டும் ஜாயின் ஆகும்பொழுது உங்களுக்கு வால்யூம் வந்து 2V அதே மாதிரி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் வந்து n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இதுலேயும் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரெண்டும் கம்பைன் ஆகும்பொழுது உங்களுக்கு 2n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸாக இருக்குது ஏன் உங்களுக்கு ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இது சிம்பிளாக நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ஆஃப் காஃபி 2 கப் ஆஃப் காஃபி எடுத்துக்கலாம்
ஓகே, இது ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி லெவல் இருக்குது. இதோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போது இந்த செகண்ட் கப் ஆஃப் காஃபி எடுத்து இந்த ஃபஸ்ட்டு கப்பில் நம்ம ஊற்றும் பொழுது அதோட வால்யூம் வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு பர்டிகுலர் இந்த பார்ட் வரைக்கும் அதுலேருந்து இந்த பார்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய காஃபியோட டெம்பரேச்சர் சேமாக இருக்குது. ரெண்டையும் ஒன்றா கலக்கும்போது கூட உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. அதோட டெம்பரேச்சர் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். அதே மாதிரி ப்ரெஷர் ஆஃப் த பர்டிகுலர் எனி திங் வந்து காஃபிக்கு பதில் எதை எடுத்துட்டாலும் ஒரு கேஸ் எடுத்துட்டா கூட அதோட ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் பொழுது. ஓகேவா? பட் இப்போ இந்த இடத்துல வால்யூம் பாருங்கள், ஆல்ரெடி வின்னு ஒரு வால்யூம் இருக்குது, இந்த இடத்துலையும் விங்கிற வால்யூம் ரெண்டும் ஆட் ஆகும்பொழுது உங்களுக்கு ட்வைஸ் த வி. ஸோ வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் காஃபியும் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ஐடியல் கேஸில் வந்து ஒபே ஆகும். ஐடியல் கேஸ் என்ன, PV is equal to constant multiplied by temperature. அப்போது இந்த இடத்துல ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், உங்களுக்கு வேரி ஆகக்கூடிய பேராமீட்டர் என்ன, உங்களுக்கு வால்யூம் வந்து வேரி ஆகிறதுனால உங்களுக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால இந்த ஈக்குவேஷன் கெட்ஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வாட் இஸ் கான்ஸ்டன்ட்? PV by T is equal to கான்ஸ்டன்ட். அப்போ இதோட யூனிட் என்னவா இருக்குங்கிறாங்கன்னா ஜூல்ஸ் கெல்வின் பவர் -1. ஏன்னா டெம்பரேச்சர் கீழே இருக்குது. அண்ட் தென் PV வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஜூல்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஜூல்ஸ் கெல்வின் பவர் -1. திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் C. இந்த C வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த கேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த C எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N மல்டிப்ளைட் பை ஒரு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை தான் உங்களுக்கு போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. இந்த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். It is constant everywhere அப்படிங்கிறாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா K is equal to 1.381 into 10 power -23 ஜூல்ஸ் கெல்வின் பவர் -1. இந்த கான்ஸ்டன்ட்டோட யூனிட் தான் இதோட யூனிட்டுமே. ஏன்னா சிக்கு பதிலாக NK. ஸோ அந்த கேவோட யூனிட்டும் இந்த சியோட யூனிட்டும் ஒன்றா தான் இருக்குது. ஸோ இதுதான் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்? PV is equal to Cக்கு பதிலாக NKT. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஐடியல் கேஸ் லா. திஸ் இஸ் த ஐடியல் கேஸ் லா. இதை வந்து in terms of mole வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோல்னா என்ன, and then ideal gas equation in terms of mole. ஓகே, மியூ மோல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போது மோல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கேஸ் இருக்குது அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் யூனிட் தான் மோல் அப்படிங்கிறாங்க. அப்போ 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, எனி சப்ஸ்டன்ஸ் வேணா இருக்கட்டும், இட் இஸ் நத்திங் பட் ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு இடத்துல வந்து மேட்டர் இருக்கு இல்லையா, டுகெதர் மேட்டர், அது வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அதுதான் 1 mole அப்படிங்கிறாங்க. அதாவது பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு இவங்க மீன் பண்ணுறது அந்த கேஸோட ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸை தான் இந்த இடத்துல பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆர் இன்னும் வேறு விதமாக சொல்லணும்னா ஒரு 12 கிராம் ஆஃப் கார்பன் C12 ஆட்டம் எடுத்துட்டோம்னா அதில் எவ்வளவு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் வந்து அவகேட்ரோ நம்பர் Na அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ் இருக்குது, அதில் வந்து மியூ மோல் ஆஃப் கேஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதோடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்னவா இருக்கும்னா மியூ மல்டிப்ளைட் பை Na. இந்த இடத்துல Na அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த அவகேட்ரோஸ் நம்பர். இப்போ தான் பார்த்தோம் அவகேட்ரோ நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, தட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் கண்டைன் இன் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆர் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் that contains Avogadro number of particles தான் 1 mole. இப்போ மியூ மோல்ஸாக இருக்கும் பொழுது உங்களுக்கு n வந்து மியூ Na. ஓகே, Na ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.023 into 10 power 23 mole power -1. That is in 1 mole it contains this much amount of atoms or molecules அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த n ஓட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ரெடி நமக்கு என்ன வருது, PV is equal to NKT வருது. இப்போ n-க்கு பதிலாக தான் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மியூ Na. That is இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூ மோல்ஸில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் KT. ஓகே, இந்த இடத்துல டெம்பரேச்சர் அண்ட் மியூ மோல்ஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து கான்ஸ்டன்ட்ஸ் ரெண்டுத்தையும், அதாவது அவகேட்ரோ நம்பரையும் அந்த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட். அகெயின் இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், அதாவது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.314 ஜூல்ஸ் பை மோல் கெல்வின் அப்படிங்கிறாங்க.
ஸோ ஆல்ரெடி ஜூல்ஸ் கெல்வின் பவர் -1 வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டோட யூனிட் பார்த்தோம். அதோட அவகேட்ரோ நம்பர் மல்டிப்ளை ஆகும்பொழுது ஜூல்ஸ் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1 அதுதான் உங்களுக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு PV is equal to mu RT அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஐடியல் கேஸ் லா ஃபார் மியூ மோல் ஆஃப் கேஸ். ஓகே, இந்த ஐடியல் கேஸ் லாவை வந்து நம்ம என்ன மாதிரி சொல்லலாம்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அக்கார்டிங் டு தெர்மல் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவலிபிரியத்தில் இது என்னென்ன ரிலேட் பண்ணுதுன்னா ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சரை ரிலேட் பண்ணக்கூடியது. திஸ் இஸ் தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம் அட் ஈக்குவலிபிரியமில் மட்டுமே இது வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறாங்க. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep watching Shankar's Physics Tutorials.